காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. நமது பாரத நாட்டிலே நம்ம பல கதைகளை கேட்டிருக்கிறோம், பல கதைகளை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் ஹரிச்சந்திரன் கதையை நமக்கு எப்போ படித்தாலும் ஒரு புதுமையும் அதில் ஏதோ ஒரு சங்கதி நமக்கு இருப்பதாகவுமே தோன்றும். வாய்மையே வெல்லும் இந்த தொடரை நாம் நிறைய பேர் பார்த்திருக்கலாம், அதை கடந்தும் போயிருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியாது. அப்படி என்னதான் சங்கதி இருக்கும்னு நாம் பார்க்கலாம். 2 குலம் இதிகாச புராணங்களிலே ஆட்சி செய்தது இந்த புண்ணிய பூமியை. ஒன்று சூரிய குலம், இன்னொன்று சந்திர குலம். இந்த சூரிய குலத்திலே தோன்றியவன் தான் ஹரிச்சந்திரன், 28வது ராஜா இந்த வரிசையில். அவன் சூரிய குலத்தில் நல்ல வாய்மை அவனுடைய வாழ்க்கையில். அவனுக்கு ஒரு தவம் இருந்தது. நீங்கள் நினைக்கலாம், தவம்னாக்கா காட்டுக்கு போயிட்டு புலன்களை எல்லாம் அடக்கி சடாமுடியெல்லாம் விட்டுக்கிட்டு 2 கையும் மேலே தூக்கிக்கிட்டு ஒரு காலால் நின்றுக்கிட்டு தவம் புரியுறாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு ராஜா என்ன தவம் செய்ய முடியும்? 2 தவம் செஞ்சார். ஒன்று, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார். ஏதாவது ஒரு வாக்குறுதி அவர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னாக்கா அது உயிரே போகிறதாக இருந்தால் கூட அதை நிறைவேற்றிடுவார். இன்னொன்று இருக்குது, சத்தியம். எத்தகைய நிலையிலும் எவ்வளவு துன்பம் நேர்ந்தாலும் இந்த சத்தியத்தை விட்டு நான் தவற மாட்டேன், நிலையாக நிற்பேன் அப்படின்ற ஒரு உறுதி. இந்த 2 தவம் அவர்கிட்ட இருந்தது. நல்ல அரசாட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். திரிசங்குவோட பிள்ளை இவர் கோசல நாட்டில் அயோத்தின்ற நகரில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தார். அதுதான் தலைநகரம். இன்னொரு நகரத்தில் இவருக்கு மனைவியாக போகக்கூடிய ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க சந்திரமதி. கண்டகி நாட்டில் கன்னோசின்ற நகரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த சந்திரோதயனோட பெண் இவங்க. அழகில் மட்டும் கிடையாது, குணத்துலேயும் அவங்க ரொம்பவும் அழகு. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, சில முனிவர்கள் வராங்க ஹரிச்சந்திரனோட அரண்மனைக்கு. அவர்கிட்ட பேசிட்டு தனக்கு வேண்டிய பொருட்களை அவங்க தானமாக வாங்கிக்கிட்டு போவாங்க. இது நடைமுறை, வழக்கமான ஒரு செயல்பாடு. அப்போது சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பெண்ணை பார்த்துருக்கோம், அவளை போல் இந்த பூ உலகத்தில் நாங்கள் யாரையும் பார்த்தது கிடையாது, அவ்வளோ அழகு, அதே போல் அவங்களுக்கு நற்குணங்களும் நிறைய நிரம்பி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ ஹரிச்சந்திரனுக்கு ஒரு ஆவல் வந்தது. அப்படியா, நான் இது வரைக்கும் கேள்விப்படலையே, யார் அவங்க, எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாரு. அப்போ முனிவர்கள் சொல்கிறாங்க, சந்திரோதயனோட பெண் அவங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு ஆசை வந்தது ஹரிச்சந்திரனுக்கு. சரி, நாம் பெண் கேட்டால் என்ன அப்படின்னு. சரி, என் சார்பாக போயிட்டு நீங்கள் அந்த மன்னன் கிட்ட கேட்பீங்களா அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. சரி, நாங்கள் அப்படியே செய்யணும்னு கிளம்பி போகிறாங்க முனிவர்கள். நேராக எங்கே போகிறாங்க? கன்னோசி நகரத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சந்திரோதயனை சந்தித்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஹரிச்சந்திர மகாராஜா உங்களுடைய பெண்ணை விரும்புகிறாரு, நீங்கள் மனம் செய்து குடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய பெண் சாதாரண பெண் கிடையாது, சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்தவங்க. அவங்க கல்யாணத்தில் ஒரு மர்மம் இருக்குது, அது என்னன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஆனால் கூடிய விரைவில் நான் சுயம்வரம் அறிவிப்பேன், எல்லா ராஜாவுக்கும் நான் அப்போது ஓலை அனுப்புவேன், அவரும் தவறாமல் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சுயம்வரம் ஏற்பாடாகுது சந்திரமதிக்கு. எல்லா நாட்டு ராஜாக்களுக்கும் இளவரசர்களுக்கும் ஓலை அனுப்புகிறாரு சந்திரோதயன். எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த நல்ல நாளில் ஒரு தோழி என்ன பண்ணுவாங்க, ஒரு மாலை எடுத்துக்கிட்டு வருவாங்க, மணமாலையை, மணப்பெண்ணை கூட்டிக்கிட்டு. சுயம்வரம்னாக்கா அரசவையில் இது நடக்கும். ஒரு ராஜா முன்னாடி நின்றுக்கிட்டு அவர் எந்த நாட்டு ராஜா, அவருடைய வீரதீர பெருமைலாம் என்ன, அவர் நாட்டோட வளமைகள்லாம் என்ன அப்படின்னு இந்த அம்மா அறிமுகப்படுத்துவாங்க. மணப்பெண்ணோட தோழி பிடிச்சிருந்தாக்கா ஒரு கால்,
மணப்பெண்ணுக்கு மாலை சூட்டிடுவாங்க. அப்போது மிச்ச ராஜாக்கள்லாம் அமைதியாக கிளம்பி போயிடணும், ஒத்துக்கணும். இதுதான் சுயம்பரம், இதுதான் ஏற்பாடு. அப்போ என்ன நடந்தது? மணப்பெண்ணோட தோழி வராங்க கூடவே சந்திரமதியோட. ஒவ்வொரு நாட்டு ராஜா கிட்டேயும் நின்று அறிமுகப்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போது ஹரிச்சந்திரன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க சந்திரமதி. அப்போது தோழி சொல்கிறாங்க, இவர் தான் மிகுந்த பராக்கிரமசாலி, வாய்மை தவறாதவர், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய வல்லமை கொண்ட அயோத்தி நாட்டு மகாராஜா ஹரிச்சந்திரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு கணம் அதிர்ச்சி ஆகுது ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு. எழுந்து கோபமாக சந்திரோதயன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. மன்னவா, தாங்கள் இந்த விஷயத்தை தெரிந்து செய்கிறீர்களா அல்லது தெரியாமல் செய்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு சந்திரோதயன். அப்போது ஹரிச்சந்திரன் சொல்கிறாரு, ஏற்கனவே மனமாகிவிட்ட பெண்ணுக்கு மறுபடியும் சுயம்பரம் என்னும் பெயரில் மறுமணம் நடத்துவீர்களா? இது சாஸ்திரத்துக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போது நாமலாம் இருந்தால் என்ன நினைப்போம்? அதிர்ச்சி அடைவோம். ஆனால் அவர் சிரிக்கிறார் சந்திரோதயன். அவர் சொல்கிறாரு, இது சிவபெருமான் கொடுத்த வரம் சந்திரமதிக்கு. அவள் பிறக்கும் பொழுதே மங்கள நானோடு பிறந்தவளாம். இது யார் கண்ணுக்கு தெரியுதோ அவங்க தான் சந்திரமதியோட கணவன். இது இறைவன் எடுத்த முடிவு, அதனால் நீங்கள் தான் அவருக்கு கணவர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அதிர்ச்சி நீங்கி ஹரிச்சந்திரனுக்கு சந்தோஷம் வந்துடுது. ஏன்னா அவர் நினச்சது நடந்தது இல்லையா, கல்யாணம் நடந்துட்டது. ஹரிச்சந்திர மகாராஜாவும் சந்திரமதியும் என்ன பண்ணுறாங்க, அப்பா வீட்டிலே கொஞ்ச நாள் இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அயோத்தி மாநகருக்கு வந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு இல்லறம். இதுக்கு சாட்சியாக ஒரு குழந்தை பிறக்கிறான். அவனுடைய பெயர் லோகிதாசன். இவங்களுடைய அரசாட்சியில் மக்களுக்கு எந்த விதமான குறைபாடோ எந்த விதமான ஒரு கஷ்டமும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு மக்களோட ஆட்சியும் இவங்களுடைய இல்லறமும். இப்போது நாம் எங்கே போகிறோம்னாக்கா இந்திரலோகத்துக்கு போகிறோம். அங்கே இந்திர சபையில் இந்திரன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, எல்லா முனிவர்களும் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு போட்டி இருக்கும் எப்போவுமே. வசிஷ்டர் ஒரு வார்த்தை சொன்னாருனாக்கா விஸ்வாமித்திரர் அதை எதிர்த்து பேசுவார், இல்லைன்னா மறுத்து பேசுவார். ஏன்னா 2 பேருக்குமே அப்படி ஒரு வேறுபாடு இருக்கும், ஒரு போட்டி இருக்கும். அப்போது முனிவர்கள் சொல்கிறாங்க இந்திரன் கிட்ட, இந்த பூவுலகத்தில் யாரும் வாய்மை தவறாத அரசன் கிடையாது, எல்லாருமே போய் சொல்கிறாங்க, யாரும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றதும் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மறுத்து பேசுகிறாரு வசிஷ்டர். ஹரிச்சந்திரன்னு ஒரு மகாராஜா இருக்கான், சொன்ன சொல் தவறாதவன், தன் உயிரினை காட்டிலும் தான் கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது அவன் காப்பாற்றி விடுவான், இது அவனுடைய சுபாவம்னு சொல்லும் பொழுது விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருது. நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன், அப்படி ஒரு ராஜா இருந்தால் எனக்கு காண்பீங்க பார்க்கலாம், நான் சவால் விடுறேன், யாருமே கிடையாது, அப்படி வாய்மையோடு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது வசிஷ்டர் ரொம்ப கோபத்தின் உச்சிக்கு போயிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஹரிச்சந்திர மகாராஜா ஒரே ஒரு பொய் சொன்னால் கூட நான் என்னுடைய தவத்தை விட்டுட்டு ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு நான் பிச்சை எடுக்கவும் போகிறேன், எனக்கு அதுக்கு சம்மதம், நீர் இதற்கு என்ன பதில் சொல்கிறீர் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, நீர் மாத்திரம் அப்படி சொல்கிறா போல ஹரிச்சந்திரன் ஒரு பொய்யும் சொல்லாதவனாக இருந்தாக்கா நான் என்னுடைய தவத்தில் பாதி அவனுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. 2 பேருக்கும் போட்டி முடிஞ்சுதா? இப்போ நடுவில் நாரதர் பார்க்குறாரு, ஐயா இந்த விஷயத்தை நான் எங்கேயும் எதுவுமே சொல்லலை, ஏன்னா அவருக்கு கலகம் மூற்றவர்னு ஒரு பேர் உண்டு, எங்கேயாவது போய் சொல்லி கொடுத்துடுவார் உண்மையை. இந்த வழக்கு முடிகிற வரைக்கும், ஹரிச்சந்திரனோட இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நான் இங்கேயே இந்திரலோகத்திலேயே ஒரு சிறையில் இருந்துக்கிறேன்ப்பா, எனக்கு வேண்டாம் வம்பு அப்படின்னு ஒதுங்கிக்கிறாரு. விஸ்வாமித்திரர் சவால் விட்டுட்டு வந்துட்டார். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்குறாரு, உண்மைதானா வசிஷ்டர் சொன்னது? ஒரு பொய் கூடவா சொல்ல மாட்டான், நம்ம சொல்ல வச்சுட்டா என்ன, நமக்கு தான் எவ்வளோ தவம் இருக்குது, ஏதாச்சும் ஒரு யோசனை உதிக்காமையாக போயிடும், முயற்சி செஞ்சு பார்த்துடலாமே அப்படின்னு யோசனை பண்ணுறாரு.
சரி என்ன பண்ணலாம், நேராக அரசவைக்கு போகிறாரு. ஹரிச்சந்திரனோட அரசவைக்கு போயிட்டு கேட்குறாரு, நான் ஒரு பெரிய யாகம் பண்ண போகிறேன், எனக்கு உன்னால் ஒரு பொருளுதவி ஆகணும், செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி அப்படியே நான் செஞ்சுவிட்றேன் முனிவரே, உங்களுக்கு எவ்வளவு பொன் வேணும்னு கேளுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எப்போ கேட்டாலும் கொடுப்பியா? இது விஸ்வாமித்திரர் கேட்ட கேள்வி. ஐயா நான் வாக்குறுதி கொடுக்குறேன், நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரிப்பா இது போதும் எனக்கு, இப்போ நான் யாகம் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து பண்ண போகிறேன். ஆனால் நீ சொன்ன சொல்லு தவறக்கூடாது, நான் எப்போ வேணாலும் வந்து கேட்பேன், நீங்கள் எப்போ வேணாலும் வந்து என்னுடைய அரண்மனையில் கேட்கலாம், நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஒரு வாக்குறுதி வாங்கிட்டோமா, இப்போது மாட்டிக்கிட்டா போல தானே ஹரிச்சந்திரன், எப்படியாவது சிக்காமையாக போயிடுவான். பொறுத்து பார்க்குறாரு. ஒரு வேலை செய்கிறாரு. என்னன்னா, தன்னுடைய தவ வலிமையால் கொடிய விலங்குகளை அனுப்பிச்சு இந்த அயோத்தி மாநகருக்கு அங்கே இருக்கக்கூடிய அறுவடையாக வேண்டிய பயிர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நாசப்படுத்தணும், பசுக்கூட்டங்களை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவர் ஏவி விடுறாரு கொடிய விலங்குகளை எல்லாம். அந்த விலங்குகள்லாம் என்ன செய்யுதுங்க, விஸ்வாமித்திரரோட பணியை தாங்கிக்கிட்டு எல்லாமே அந்த வேலையை சிறப்பாக செய்யுதுங்க. மக்கள்லாம் ரொம்ப துன்புறுறாங்க, வந்து முறையிடுறாங்க ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட. அரசனே, உன் நாட்டில் இப்படி ஒரு கொடுமை நடக்குதே, நீ கேட்க மாட்டியா? இவ்வளோ நாள் நாங்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வாழ்ந்தோம், இப்போ என்னன்னு தெரியல, நிறைய காட்டு விலங்குகள் பயிர்களை நாசப்படுத்துது, எங்களுடைய பசுக்களையும் கன்றுகளையும் அது கொன்று போட்டுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எங்களை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றணும்னு வந்து முறையிடுறாங்க மக்கள். ஹரிச்சந்திர மகாராஜா கொஞ்சமும் தாமதிக்கலை. உடனே தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட கிளம்பிடுறாரு. இவர் கூடவே இவருடைய அமைச்சர் சத்தியகீர்த்தி அவரும் கிளம்பிடுறாரு. மன்னனோட நிழல் போலவே பின்தொடருவார் அவர். காட்டுக்கு போகிறாங்க ஹரிச்சந்திரனுடைய பரிவாரங்கள். கண்ணில் தென்பட்ட அத்தனை கொடிய விலங்குகளையும் கொன்று அழிக்கிறாரு. கொஞ்சம் கூட கருணை காட்டலை. ஏன்னா தன்னுடைய நாட்டை நாசப்படுத்துச்சிங்க இல்லையா அந்த விலங்குகள்லாம், எல்லாத்தையும் அழித்து முடிச்சாச்சு. இப்போது ஒரு நாள் போயிட்டதா அதுக்கே வேட்டையாடுறதுக்கு. அன்றைய இரவு கூடாரத்தில் தூங்குறாங்க ராஜாவும் அமைச்சர் சத்தியகீர்த்தியும். அப்போ அவருக்கு ஒரு கனவு வருது ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு. நாட்டையெல்லாம் இழந்து தன்னுடைய மனைவியோடையும் மகனோடையும் ஒரு காட்டில் ரொம்ப துன்பப்படுறா போல ஒரு கனவு. விடியற் காலையில் கண்ட கனவு இது. எழுந்து சொல்கிறாரு, என் மனசு ஏதோ வேதனையாக இருக்குது அமைச்சரே, என்னன்னு தெரியலை, இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு ஹரிச்சந்திர மகாராஜா சொல்கிறாரு. உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது மகாராஜா, நீங்கள் சத்தியத்தோட உருவமாக இருக்கீங்க, சொன்ன சொல் தவற மாட்டேன்றீங்க, இறைவன் உங்கள் பக்கம் இருப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறாரு. அன்றும் நடக்குது இந்த வேட்டையாடுறது விலங்குகள். அப்போது விஸ்வாமித்திரர் பார்க்குறாரு, நான் அனுப்பிச்ச அத்தனை கொடிய விலங்குகளையும் அழிச்சிட்டார் இல்லையா, இப்போ என்ன பண்ணலாம், அதை விட கொடிய விலங்கை ஒன்று அனுப்பணும். காட்டு பன்றியை அவர் வந்து உருவாக்குறாரு தன்னுடைய தவத்தோட வலிமையால். அதை ஏவி விடுறாரு, நீ போயிட்டு அவங்களெல்லாம் அழிச்சிட்டு வந்துரு. அவருக்கு ரொம்ப கோவம். ஏன்னா எப்படியாவது ஜெயிச்சிடுறான் இல்லையா இவன், கொடுத்த வாக்குறுதியும் அப்படியே தான் இருக்குது. யாகத்துக்கு தங்கம் கொடுக்குறேன்னு சொன்னான் இல்லையா, அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ என்னன்னாக்கா தான் அனுப்பிச்ச விலங்குகளையும் அழிச்சிட்டாரு மகாராஜா. சரி, ஒன்று அந்த ஹரிச்சந்திர மகாராஜா சாகணும், இல்லை அவன் பொய் சொல்லணும், இந்த ரெண்டுத்தில் ஒன்று நடக்கணும்னு ஒரு கோப வயசம் அனுப்பி விடுறாரு காட்டு பன்றியை. அதுவாக வருது, எல்லாருக்கும் போக்கு காட்டுது. ஆனால் விடலையே. ஹரிச்சந்திர மகாராஜா ஒரு அம்பை எடுத்து காட்டுப்பன்றியோட நெற்றி மேலே எரிகிறாரு. கரெக்டாக போயிட்டு அது தச்சிடுது, அலறிக்கிட்டு இறந்து போயிடுது காட்டுப்பன்றி. இதை தெரிஞ்சுக்கிறாரு விஸ்வாமித்திரர். ரொம்ப கோபாவேசம் ஆயிட்டு, சரி இவனை விலங்குகளை அனுப்பிச்சு ஒன்றும் செய்ய முடியாது, சரி நாம் 2 பெண்களை படைப்போம், அந்த பெண்களை வச்சுக்கிட்டு இவனுக்கு நாம் ஏதாவது விளையாட்டு காண்பிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. திரும்பவும் படைக்கிறாரு 2 பெண்களை. ஒருத்தி பேர் காமன், இன்னொருத்தி பேர் சேனை. 2 பெண்களையும் அனுப்பி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக போயிட்டு
ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட, எப்படியாச்சும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நடக்கிற சங்கதி என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு அனுப்பிச்சு விடுறாரு. அந்த 2 பெண்களும் வராங்க ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட. வந்து, நீங்கள் பெரிய மகாராஜா, நாங்கள் உங்களை மகிழ்விக்கணும்னு நினைக்கிறோம், எங்களுடைய நடனத்தை பாருங்க, உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு பரிசு கொடுங்க அப்படின்னு முதல்ல சாந்தமாக கேட்குறாங்க. சரி அப்படின்னு இவரும் ஒத்துக்கிறாரு. 2 பெண்களும் அழகாக நடனம் ஆடுறாங்க. ஆடி முடித்ததுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாரு, ஒரு மகாராஜா இல்லையா, ஒரு மணிமாலையை பரிசாக கொடுக்குறாரு. ஆனால் அந்த பெண்கள் பாருங்கள் எவ்வளோ உஷாராக கேட்குறாங்கன்னு. ராஜா, எங்களுக்கு இந்த மணிமாலையெல்லாம் வேண்டாம், உங்கள் வெண்கொற்ற கொடையை கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஒரு ராஜான்றதுக்கு என்ன அடையாளம், வெண்கொற்ற கொடை அல்லவா, சிம்மாசனம் இல்லையா, அதை போய் கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது சூரிய குலத்துக்காக உருவாக்கப்பட்ட வெண்கொற்ற கொடை, இதை என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் வேற ஏதாவது கேளுங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. அப்போது அந்த பெண்கள் பாருங்கள் என்ன கேட்குறாங்கன்னு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நல்ல அரசாட்சி புரியுறீங்க, எங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹரிச்சந்திர மகாராஜா சொல்கிறாரு, நான் ஒரு பெண்டாட்டியோடு வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு மனைவி தான் இந்த ஜென்மத்தில், இன்னொரு பெண்ணை நான் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த பெண்கள் பிடிவாதம் பிடிக்கிறாங்க, இல்லை நீங்கள் எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. பார்க்கிறார் அமைச்சர் சத்தியகீர்த்தி, இது சொன்னால் கேட்க மாட்டாங்க இவங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் கிளம்பி போகலேன்னு சொன்னாக்கா நான் அடித்து விரட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கோபமாக சொல்லிடுறாரு. 2 பெண்களும் பயந்துக்கிட்டு ஓடுறாங்க, கல்லுலேயும் முள்ளுலேயும் விழுந்து வாரி அடிச்சுக்கிட்டு. வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறாங்க அழுதுகிட்டே, நீங்கள் அனுப்பிச்சிங்க, நீங்கள் சொன்னா போல் நாங்கள் கேட்டோம், எங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் மறுத்து சொல்லிட்டாரு அப்படின்னு அழறாங்க. ரொம்ப கோபம் வந்துடுது விஸ்வாமித்திரருக்கு. அப்படியா சொன்னான் அவன், நான் போய் கேட்குறேன், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. வந்து சந்திக்கிறாரு ஹரிச்சந்திர மகாராஜாவை. என்ன வேணும் முனிவரே அப்படின்னு. எனக்கு என்ன வேணுன்றது முக்கியம், ஆனால் அதை விட இன்னொன்று முக்கியம், என்னுடைய பெண்களை ஏன் நீ அவமதிச்ச, அவங்க தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு கேட்டாங்கல்ல, விருப்பப்பட்டாங்க இல்லையா, நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டார் விஸ்வாமித்திரர். அப்போது ஹரிச்சந்திர மகாராஜா சொல்கிறாரு, முனிவரே நீங்கள் வேறு எதை வேணாலும் கேளுங்க, ஆனால் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு இந்த ஜென்மத்தில் ஒரே ஒரு பெண்டாட்டி தான், அது சந்திரமதி தான், இன்னொரு பெண்ணை நான் மனசாலே விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக நீ வேறு எதை வேணால் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. என்னோட கண்ணை கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இல்லை இந்த மண்ணை கேளுங்க நான் கொடுத்துட்றேன், ஆனால் உங்களுடைய பெண்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்துடுறாரு. அப்போ மடக்கிறாரு பாருங்கள் விஸ்வாமித்திரர், நீ தானே சொன்ன மண்ணை கொடுத்தாலும் கொடுப்பேன்னு, கொடுத்துடு, உன்னுடைய நாட்டை எனக்கு தாரவாத்து கொடுத்துட்டு நீ கிளம்பி போகலாம் காட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நினச்சி பார்க்குறாரு விஸ்வாமித்திரர், சரி இவன் நாட்டை விட்டு கொடுப்பானா, அரச பதவியோட சுகத்தை கண்டவன் இல்லையா, வேண்டான்னு சொல்லிடுவான்னு நினைக்கிறாரு. ஆனால் ஹரிச்சந்திர மகாராஜா என்ன நினைக்கிறாரு, இப்போவே சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அத்தாட்சி, தாரவாத்து கொடுக்கணும். சரிப்பா, தாரவாத்து கொடுத்தாச்சு. இப்போது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் விஸ்வாமித்திரர், நாட்டை எழுதி கொடுத்துட்டல்ல, தாரவாத்து கொடுத்துட்டல்ல, சரி கிளம்பு அப்படின்றாரு. கிளம்பும் போது சும்மா விடலை பாருங்க, ராஜாக்குரிய ஆடை உனக்கு என்னத்துக்கு, நீ தான் அரச பதவியில் இல்லை இல்லையா, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு சாதாரண ஒரு மர உரியை தரிச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஹரிச்சந்திர மகாராஜா, சொன்ன ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய அரச பதவியை துறந்தார். தன்னுடைய மனைவி சந்திரமதியையும் தன்னுடைய பிள்ளை லோகிதாசனையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போகிறாரு. நாட்டை தாண்டறதுக்கு முன்னாடி மடக்கிறாரு பாருங்க விஸ்வாமித்திரர். நான் முன்னாடி உங்ககிட்ட ஒரு டிமாண்டு வச்ச ஞாபகம் இருக்கா, நான் ஒரு யாகம் செய்ய போகிறேன், அதுக்கு வேண்டிய தங்கத்தை கொடுன்னு கேட்டேன் இல்லையா, அதை கொடு இப்போ அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஹரிச்சந்திர மகாராஜா சொல்கிறார், இப்போ இந்த நாடே உங்களுக்கு சொந்தம் இல்லையா, இதில் எவ்வளவு தங்கம் இருக்குமோ இந்த கருவூலத்தில், அது எல்லாம் உங்களுக்கு தானே சொந்தம், நீங்கள் எடுத்துக்கோங்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ என்ன சொன்ன, முதல்ல யாகத்துக்கு வேண்டிய தங்கத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நான் நாட்டை கேட்டேன் கொடுத்துட்டேன், இப்போ நாடு எனக்கு சொந்தமாச்சு, இதில் இருக்கிற பொருள்லாம் என்னுடைய தானே, நீ யார் எனக்கு தானம் கொடுக்கறதுக்கு, நான் உன்னுடைய மூலமாக உன்னுடைய
வருமானம் மூலமாக கிடைக்கக்கூடிய தங்கத்தை தானே கேட்டேன். நீ என்னுடைய நாட்டை எனக்கே தானம் பண்ணுவியா? அதில் இருக்கிற பொருளை எடுத்து எனக்கே நீ வந்து கருவூலத்திலேருந்து கொண்டு வந்து தங்கம் இப்படி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவியா? நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? இது சரியில்லையே, நீ ஏமாத்துற, நான் ஒத்துக்க மாட்டேன். ஹரிச்சந்திரன் பொய் சொல்லிட்டான், வாக்குறுதி தவறிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹரிச்சந்திரன் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். நீங்கள் கேட்டீங்க இல்லையா தங்கம் வேணும்னு, யாகத்துக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், நான் தரேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சொல்கிறாரு விஸ்வாமித்திரர், ஒருத்தன் யானை மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஒரு கல்லை எடுத்து வீசி எறிஞ்சா எவ்வளவு தூரத்துக்கு அது போகும், அந்த அளவுக்கு தங்கம் எனக்கு வேணும். எப்படி கொடுக்க முடியும் ஹரிச்சந்திர மகாராஜா? நாட்டையே தாரவாத்து கொடுத்துட்டார், அதில் இருக்கிற பொருளும் அவருக்கு தான் சொந்தம் விஸ்வாமித்திரருக்கு. இப்போ இவ்வளவு தங்கத்துக்கு அவர் எங்கே போவார்? ஆனால் எனக்கு ஒரு 48 நாள் எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, நான் எப்படியாவது உங்களுடைய கடனை அடைச்சிடுறேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தங்கத்தை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஹரிச்சந்திர மகாராஜா. சரி, உன்னை நம்ப முடியாது, என்னுடைய சீடன் ஒருத்தருக்கான் நட்சத்திரேயன்னு, அவனை கூட அனுப்புகிறேன். நீ ஏமாத்திட்டன்னாக்கா, எங்கேயாவது ஓடிட்டன்னாக்கா அவன் கூடவே காவலுக்கு இருப்பான். நீ சொன்னா போல அவ்வளோ தங்கத்தை எனக்கு கொடுத்தியானாக்கா நான் ஒத்துக்கிறேன். ஹரிச்சந்திர மகாராஜா நேர்மை தவறாதவன், சொன்ன சொல்ல காப்பாற்றுறவன், சத்தியம் மீறாதவன்னு ஒத்துக்கிறேன். இல்லைனா நீ போய் சொன்னதாக தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, இப்போ என்ன பண்ணுறது? சீடனையும் அனுப்பிச்சிடுறாரு விஸ்வாமித்திரர். காட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இவருக்கு ஒரு திட்டம் இருக்குது, காசிக்கு போனால் எப்படியாவது விஸ்வாமித்திரர் கேட்கக்கூடிய அந்த தங்கத்தை கொடுத்துடாம இல்லையா அப்படின்னு. இப்போது எத்தனை பேர் பயணம் பண்ணுறாங்க பாருங்க. ஹரிச்சந்திரன், அவருடைய அமைச்சர் சத்தியகீர்த்தி, மனைவி சந்திரமதி, மகன் லோகிதாசன், இப்போது விஸ்வாமித்திரரோட சீடன் நட்சத்திரேயன், இந்த 5 பேருமே கிளம்புறாங்க. ஆனால் விஸ்வாமித்திரரை விட அவருடைய சீடன் கொடுத்த தொந்தரவு அதிகம். காட்டுக்கு போகிறாங்களா, அங்கே அரண்மனையாக இருக்கும், இல்லை பெரிய வீடு இருக்குமா? சாதாரண ஒரு இடத்துல தானே உட்கார முடியும் காட்டில். அங்கே அடம் பிடிக்கிறான் பாருங்கள் நட்சத்திரேயன். இந்த கல்லுலையும் முள்ளிலையும் உங்க கூட வரணும், எனக்கு என்ன தலையெழுத்தா? இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சி போயிடல, நான் வாக்குறுதியே கொடுக்கல தங்கம் கொடுக்குறதாக அப்படின்னு ஒரே ஒரு பொய் சொல்லிடு, நான் காப்பாற்றுறேன் ஒன்றை. ஒன்றும் சொல்ல மாட்டார் என்னுடைய குரு, ஒத்துக்கிறியா சொல்லு அப்படின்னு கேட்குறான் நட்சத்திரேயன். அப்போ ஹரிச்சந்திர மகாராஜா சொல்கிறாரு, நீ என்ன மாதிரி எனக்கு தொந்தரவு கொடுத்தாலும் சரி அத்தனையும் நான் தாங்கிக்குவேன், ஆனால் சொன்ன சொல்ல நான் மீற மாட்டேன். அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த யாகத்துக்கான பொண்ணை நான் கட்டாயம் கொடுப்பேன், நீ என் கூட அமைதியாக வந்தால் போதும் அப்படின்னு கேட்குறாரு. இரவாவது எல்லாரும் தங்குறாங்க அந்த காட்டில். அப்போது கொசு கடிக்குது, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அப்போது மறுபடியும் தொந்தரவு கொடுக்குறான் நட்சத்திரேயன். இந்த காட்டில் நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? இவ்வளோ கொசுக்கடியில் நான் வந்து உட்காரணுமா? எனக்கு தேவையில்லை, நான் கிளம்புறேன் இப்போவே என்னுடைய குருநாதர்கிட்ட, என்னை விட்டுடு. ஆனால் நீ ஒரே ஒரு பொய் சொன்னால் போதும், நாட்டை நான் தாரவாத்து கொடுக்கலன்னு சொல்லிவிடு. அப்படி இல்லையா, யாகத்துக்கு வேண்டிய பொண்ணை நான் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுக்கலன்னு சொல்லிவிடு, நான் கிளம்பி போயிடுறேன். ஒரே ஒரு பொய் சொல்லு போதும், என்னை தொந்தரவு பண்ணாத, என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிட்டான். அமைச்சர் சத்தியகீர்த்தி இந்த இடத்துல சொல்கிறாரு, அப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோ, கால அவகாசம் 48 நாள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே எப்படியாச்சும் உங்கள் குருநாதருக்கு வேண்டிய பொண்ணை நாங்கள் கொடுத்துடுறோம், கொஞ்ச நேரம் அமைதியாகிறப்பா அப்படின்னு ஆறுதல் படுத்துகிறாரு. இப்போது காசிக்கு வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ணுறாரு, அமைச்சர்கிட்ட ஆலோசனை நடத்துகிறாரு ஹரிச்சந்திர மகாராஜா. என்ன செஞ்சால் நமக்கு இவ்வளவு தங்கம் கிடைக்கும்? இவனா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் சீடன், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு யோசனை சொல்கிறாரு. உங்களுடைய மனைவியையும் உங்கள் மகனையும் நீங்கள் விற்றுடுங்க, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தங்கத்தை வந்து இவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுங்க, இவன் கிளம்பி போயிடுவான் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. நாட்டை ஆண்ட மகாராஜா அவருடைய மனைவியை விலை கூறி விற்கிறாரு அந்த சந்தையில். அப்போது ஹரிச்சந்திரன் சொல்கிறாரு, பெரியோர்களே, இந்த சந்தையில் நான் ஒரு
விசித்திரமான ஒரு பொருளை விற்பனை பண்ண போகிறேன், யாருக்கு விருப்பமோ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சந்திரமதியை முன்னாடி நிறுத்துறாரு. இந்த பெண்மணி நீங்கள் பணிப்பெண்ணாக ஏற்றுக்கலாம், ஆனால் நான் கேட்கக்கூடிய விலைக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போது காலகண்டன்ற ஒரு அந்தணன் அவன் என்ன செய்கிறான், சரிப்பா நான் எடுத்துக்கிறேன் இந்த அம்மா, ஆனால் இந்த அம்மாவோட கூட இருக்கிறான் பாருங்கள் ஒரு 7 வயசு பிள்ளை, அவனை எனக்கு வேணும் வேலைக்கு, அனுப்புவியா தருவியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஹரிச்சந்திர மகாராஜா சரி நான் கொடுத்துட்றேன், அந்த பெண்மணியையும் அவரோட மகனையும் நான் கொடுத்துட்றேன், ஆனால் ஒரு ஒரு மனிதன் ஒரு யானை மேலே நின்றுக்கிட்டு ஒரு கல்லை எரிஞ்சா எவ்வளவு தூரம் எரிய முடியுமோ அந்த அளவுக்கு தங்கத்தை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இப்போவே நீங்கள் கூட்டிக்கிட்டு போயிடலாம் உங்கள் வீட்டுக்கு, இந்த பெண்மணியும் அவரோட மகனையும் அப்படின்னு சொல்கிறாரு. காலகண்டன் பார்க்குறாரு, அவர் பெரிய செல்வந்தர். அவர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா சம்மதம், அவ்வளோ தங்கம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. வாங்கிக்கிறாரு சந்திரமதியையும் லோகிதாசனையும் வீட்டு வேலை செய்ய. ஏன்னா ஒரு பெரிய வீடு வச்சுருக்காரு, அதில் எப்பவும் வேலை இருக்கும், அதனால் கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. இப்போது இன்னொரு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் பாருங்கள் நட்சத்திரேயன். 48 நாள் உங்கள் கூடவே நான் பயணம் பண்ண இல்லையா, இந்த கல்லுலேயும் முள்ளுலேயும் காட்டுலேயும் மேட்டுலேயும், எனக்கு என்ன கொடுக்க போகிற சன்மானம், நான் சும்மா போக முடியாது, என்னை கஷ்டப்படுத்தினல்ல, எனக்கு ஏதாச்சும் கொடு தட்சணையா அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹரிச்சந்திர மகாராஜா இன்னொரு ஒரு விஷயத்தை செய்கிறாரு, தன்னையே விலை கூறி விற்கிறாரு. இதே சந்தையில் என்ன யாராவது விலைக்கு வாங்கிக்குவீங்களா அப்படின்னு. அப்போது வீரவாகுன்னு சொல்லக்கூடிய ஒரு சுடுகாட்டு தலையாரி, அவன் சுடுகாட்டில் பிணங்கள் வந்தால் அவன் தான் எரிக்கணும் அந்த காசி தேசத்தில், அதுக்காக தான் அவனை நியமிச்சிருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், நான் வாங்கிக்கிறேன் ஒன்று, ஆனால் கூடவே அந்த உன்னுடைய அமைச்சர் இருக்கான் இல்லையா சத்தியகீர்த்தி, அவரும் வருவாரா, 2 பேர் வேணும் எனக்கு, வர்றதா இருந்தாக்கா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹரிச்சந்திர மகாராஜா ஒத்துக்கிறாரு. இப்போ 2 பேரும் எங்கே போயிடுறாங்க, சுடுகாட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு வீரவாகு, இந்த சுடுகாட்டு ஓரமாக நான் ஒரு குடிசையில் தங்கியிருக்கேன், நீ என்ன செய்யணுன்னாக்கா பிணங்கள்லாம் வருது இல்லையா காசிக்கு, அதை எரிப்பாங்க, எரிக்கும் பொழுது யார் பிணத்தை கொண்டு வர்றாங்களோ அந்த உறவுக்காரர்கள்கிட்டேருந்து நீ கால் பணம் வாங்கணும், கால்படி அரிசி வாங்கணும், 1 முழ துண்டு, இதில் 1 முழ துண்டும் கால் பணமும் எனக்கு கொடுத்துடு, கால்படி அரிசி கொடுக்குறாங்க இல்லையா அதை நீ வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒப்பந்தம். ஒத்துக்கிறாரு ஹரிச்சந்திர மகாராஜா. அரண்மனையில் அரசால வேண்டிய ஹரிச்சந்திர மகாராஜா சுடுகாட்டில் பிணங்களை காவல் காத்துக்கிட்டு இருக்காரு. எத்தகைய பெரிய ஒரு கொடிய சோதனை பாருங்க. ஒரே ஒரு பொய் சொல்லியிருந்தாக்கா இவ்வளவு கஷ்டம் நேர்ந்திருக்காது. தேவையா இது நமக்கு? நாமளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், ஒரு பொய் தானே, தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, இப்போ என்னால் முடியாது, தங்கமெல்லாம் கொடுக்க முடியாது, இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாக்கா இன்றைக்கி அவர் ராஜா. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு தேவையில்லை, என்னுடைய ஆன்மாவை விற்று எனக்கு ஒரு சுகம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னார் பாருங்க. எத்தகைய ஒரு அருமையான தவம் அவருடையது. சரி, இப்போ சுடுகாட்டில் இருக்கார், கூடவே அமைச்சரும் இருக்காங்க. பிணங்கள் வந்தாக்கா அதை யாரும் தவறாக எரிச்சிடக்கூடாது, அதாவது அதுக்கு உண்டான விலையை கொடுக்காம எரிக்கக்கூடாது. இது வீரவாகுவோட உத்தரவு. ஏன்னா எப்போவுமே குடிச்சிட்டு சுடுகாட்டு ஓலை ஒரு ஓரமாக படுத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அசிஸ்டண்ட் தான் இருக்காங்க இல்லையா ஹரிச்சந்திர மகாராஜா மயானத்தை காத்துக்க, அதனால் கண் விழிப்பாக காத்துக்கிட்டு இருக்காரு ஹரிச்சந்திர மகாராஜா. வெட்டியானா யாராச்சும் பிணங்களை எரிக்க வருவாங்களா, தம்முடைய எஜமானருக்கு தாம விசுவாசமாக இருக்கணுமே அப்படின்ற நினப்பு ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு. அங்கே கூட பாருங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கார், யாரும் காசு கொடுக்காம பிணத்தை எரிக்க ஒத்துக்க மாட்டார், ரொம்ப உறுதியாக இருப்பார், தன்னுடைய வேலையில் கவனமாகவும் இருப்பார். அப்படி யாராவது எரிக்க வந்தாங்கனாக்கா அவங்கக்கிட்ட இருந்து கால் பணமும் 1 முழ துண்டும் வாங்கி தன்னுடைய எஜமான வீரவாகு கிட்ட கொடுத்துட்டு அரிசியை மாத்திரம் இவர் எடுத்துக்குவார். ரொம்ப ஏழைப்பட்டவங்க, எங்களால் முடியல ஐயா, உனக்கு என்னால் தட்சணை கொடுக்க முடியலன்னு சொன்னாக்கா அவர் ஒத்துக்குவார் ஹரிச்சந்திர மகாராஜா.
என்னுடைய எஜமானனுக்கு வேண்டிய காணிக்கையை மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக ஒத்துக்குவார். பட்டினி ஒன்றும் அவருக்கு புதுசு கிடையாது. ஆனால் அவருக்கு நேர்மையாக இருக்கணும், யாரும் ஏழையாக இருந்தால் இறக்கப்படுவார். இது அவருடைய சுபாவம். காலகண்டனோட வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இவர் தான் சந்திரமதியையும் லோகிதாசனையும் விலைக்கு வாங்கினவர். 7 வயசு பிள்ளை. அவன் என்ன பண்ணுறான்? அரண்மனையில் இருக்க வேண்டிய பிள்ளை. காலங்காத்தால் எழுந்து யாகத்துக்கு வேண்டிய மா இலை, மாங்கொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பறிச்சுட்டு வரணும். பசுக்களுக்கு வேண்டிய தர்பப்புல்லும் இது எல்லாத்தையும் அவன் வந்து எடுத்துகிட்டு வரணும், சேகரிச்சுக்கிட்டு வரணும் காட்டுக்கு போயிட்டு. இது தினப்படியான வேலை லோகிதாசனுக்கு. இந்த வேலையை தன்னை ஒத்த சிறுவர்களோடு அவன் சேர்ந்து செய்வான். கொஞ்சமும் அவனுக்கு அந்த கவலை இல்லை. சின்ன வயசு பிள்ளை இல்லையா, அரண்மனையில் இருக்க வேண்டியவன் நாங்கள், இங்கே வந்து கஷ்டப்படுறோம் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. ஏன்னா சின்ன பசங்களோடு அவன் சேர்ந்துட்டான். விளையாடிக்கிட்டே அந்த வேலையை செஞ்சுடுவான். ஆனால் இதில் ரொம்ப ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை செஞ்சவங்க யாருன்னா சந்திரமதி. காலையில் எழுந்தது முதற்கொண்டு இரவு தூங்குகிற நேரம் வரைக்கும் ஓயாமல் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க காலகண்டனோட மனைவி. ஒரு சிறிதும் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைக்கு போ, மளிகை சாமான் வாங்கிக்கிட்டு வா, வீட்டை துடைக்கணும், விருந்தாளிங்க வராங்க, சாப்பாடு தயார் பண்ணணும், ஏதாவது வேலை ஏவிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா அப்படிப்பட்டவங்க. ஆனால் கொஞ்சமும் முகம் சுளிக்காமல் சந்திரமதி அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் விதியோட கொடுமையை பாருங்க. அது என்ன நடந்தது அப்படின்னு நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.